la! Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இப்ப முல்லை பெரியாறு அணையை இப்போ புதிய அணை கட்ட போறன்றாங்க கேரள அரசு. முல்லை பெரியாறு எந்த அளவுக்கு தமிழக மக்களுக்கு ரொம்ப முக்கியமானது? 17ஆம் நூற்றாண்டுல குடிப்பதற்கு கூட தண்ணி இல்லாமல் ஒன்றுபட்ட மதுரை மாவட்ட மக்கள் கொத்து கொத்தா மாண்டு மடிஞ்சிருக்காங்க. நம்முடைய பாட்டன் சேதுபதி அரசர்கள் நம்முடைய மக்கள் இப்படி மாண்டு மடிகிறார்கள் கண்ணீர் வடித்திருக்காங்க. அந்த சேதுபதி அரசுல இருந்த அமைச்சர் திருளப்ப பிள்ளைன்னு மேற்கு நோக்கி குதிரையில பயணித்து மலைகள் ஏறி சுற்றி பார்த்துருக்கிறாரு. முல்லையாறு பேரியாறு 2 ஆறு. வெள்ளைக்காரர்களை பொறுத்தவரை நம்முடைய உழைப்பை சுரண்டுவாங்க, உரிமைகளை சுரண்ட மாட்டாங்க. பென்னி குயிக் என்ற பொறியாளரை நியமித்து இந்த அணையை எப்படியாவது கட்டி முல்லையாறு பெரியாரை இணைத்து அதை வைகையோடு இணைக்கும். அந்த ஆறுகள் இணைப்பு திட்டம் என்பதே உலகத்திலே முதல் திட்டம் முல்லையாறு பெரியாறு வைகையாறு. நந்தானியல், தற்கொலை போராட்ட வீரர்கள், வேலாயுதம், பேசுமணி, இந்த 3 பேரும் காமராஜர் எங்க தீநகரில் வீட்டில் போய் பார்க்குறாங்க. இவங்களும் பயந்துக்கிட்டு தான் போயிருக்காங்க. அப்போ இப்படி ஒரு மனுவை கொடுத்துருக்காங்க, இந்த தேவிகுளம் பீர்மேடு பகுதியாவது தமிழ்நாட்டோடு சேர்க்கணும், இல்லைன்னா இந்த முல்லை பெரியார் அணை நம்ம கையை விட்டு போயிடான்னு இருக்காங்க. அந்த மனுவை படிக்கவே இல்லாமல் கசைக்கு இப்படி எரிஞ்சிட்டாங்க காமராஜர். எரிஞ்சிட்டு மேடாவதுன்னே குளமாவதுன்னே அங்கே இருந்தால் என்னென்ன எல்லாம் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குன்னு நீ கிளம்புனேன்ட்டாங்க. அவருடைய கருத்தை பாருங்க. அணை கேரள எல்லைக்குள்ள இருக்கு, இந்த உரிமைகளை தந்துருங்க, நீங்க 3ஆவதாக மின்சாரத்துக்கு பயன்படுத்திக்காங்கன்னு சொன்ன உடனே 29/5/1970 அன்று புதிய உடன்படிக்கை போட்டு இந்த உரிமைகளை எல்லாம் கலைஞர் இழந்துட்டார். கன்னியாகுமரி மாவட்ட எல்லையில் ஒரு டிஎஸ்பி ரேங்கில் 4-5 வண்டியில் எங்களை மறித்து முதலமைச்சர் பாதுகாப்பு போனால் எப்படி போகும் அது மாதிரி எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே களியக்காவலையில் வண்டியை மறிச்சிட்டாங்க. கலைஞர் அதை கைப்பற்றி தமிழக அரசுக்கு ஒப்படைக்கிறதுனா அவருக்கு என்ன பாடுது என்னன்னா, யாரும் சொல்லாத இந்த வேணர் சின்ன பையன் சொல்லிட்டான், இதை வச்சு ஒரு மிரட்டி பார்ப்போமே கேரளா அப்படி கலைஞர் கொஞ்சம் அப்படி செஞ்சுப்பாரு. 2018 ஜனவரி மாதம் 9ஆம் தேதி தலைவர் கோக்காமணி தலைமையில் மிகப்பெரிய பேரணி போய் இடத்துல மறியல் போராட்டம் நடத்துங்கன்னு பாட்டாளி மக்களுக்கு ஐயா சொல்லிட்டாங்க. 7ஆம் தேதி என்ன நினைச்சா சொல்லி என்னை கூப்பிட்டு வேணரசு நீங்கள் நேர தேனிக்கு போங்கன்னாரு. நான் புறப்பட்டு 4 மணிக்கு தேனி பேருந்து நிலையத்தில் போய் இறங்குறேன். 144 தடை உத்தரவுன்னு பிறப்பிச்சுட்டாங்க. போராட்டத்தை கைவிட்டுட்டோன்னாரு. ஐயாவுக்கு தொலைபேசி போடுங்கண்ணே. ஐயா பேசுகிறாங்க, என்ன 144 தடை மீறி ஊர்வலம் நடத்துங்க, பேரணி நடத்துங்க, கைதாங்க ஒரு 500 பேர்னு உத்தரவு போட்டார். 144 தடை உத்தரவை முதலில் தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல் கட்சி மீறியது பாட்டாளி மக்கள் கட்சி தான் 2011. நீங்கள் எனக்கு ஒரு அனுமதி தாங்கன்னு கொஞ்சம் கேட்டு பார்த்தா அவர் என்னென்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன், மறுபடியும் பேசிகிட்டு இருக்கீங்க, போக முடியாதுங்க அப்படின்னாரு. அப்போ தான் நான் சொன்னேன், ஐயா போகணுன்னா நான் போயிட்டு வந்துடுவேன், ஆனால் உங்கள் அனுமதியோடு போனால் சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது எப்படி போயிட்டு வருவீங்கன்னு சண்டை கேட்டேன். போயிட்டு வந்தாங்க நான் 1 லட்ச ரூபா பணம் தரேன். எங்கள் அனுமதியெல்லாம் போக முடியுமா, 14 கிலோமீட்டர் தண்ணிக்குள்ளே போகணும், எப்படி போவீங்க படகு இல்லாமல் அப்படின்னாரு. 100 நாட்கள் இல்லை போயிட்டு வந்துருங்கனாரு. 27 நாளில் போயிட்டு வந்துட்டேன். கேரளாவில் இருக்கக்கூடிய தண்ணி தமிழனுக்கு ஏன் கொடுக்கணுன்ற எண்ணப்பாடு அன்னைக்கு. இன்னைக்கு இந்த புதிய அணை கட்டணும்னு இவங்க சொல்றது இதனுடைய சிறத்தன்மை குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ற வாதத்தை எப்படி எடுத்து? புதிய அணை கட்டணும்னு சொல்ற நோக்கம் என்னன்னா, புதிய அணை கட்டிட்டா கோடிக்கணக்கில் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். நான் மின் உற்பத்தியை நிறுத்திக் கொள்கிறேன், உங்கள் தண்ணீர்ல மின் உற்பத்தி செய்யல, பழைய ஒப்பந்தப்படி பாசனத்திற்கும் குடிநீருக்கு மட்டும் பயன்படுத்திக்கிறேன். எப்பதான் நடக்கும் ஐயா? என் தம்பி சீமான் முதலமைச்சரான தான் நடக்கும். ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த தமிழ் தேசியவாதி, தமிழர் தேச தன்னுரிமை கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஐயா வியனரசு அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் வியனரசு ஐயா. வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு தமிழ்நாட்டில் 40 ஆண்டு காலமாக தீராத பிரச்சனைனா கச்சத்தீவை சொல்லலாம், ஆமா, முல்லை பெரியாறு சொல்லலாம், அப்புறம் காவிரி சொல்லலாம், காவிரி சிக்கல், இந்த மாதிரி வரிசைப்படுத்தி இது 3மே எத்தனையோ முதல்வர்கள் மாறுறாங்க, என்னென்னவோ பிரச்சனைகளை நாமும் ஃபேஸ் பண்றோம். எல்லாமே சின்னதா கொஞ்சம் மாறுது. ஆனால் இது வருட கணக்கில் நீண்ட காலமாக பேசப்படக்கூடிய ஒரு தமிழ்நாட்டின் தலையாய சிக்கல்களில் இந்த 3ம் முதன்மையான சிக்கல். அதுல முக்கியமானது முல்லை பெரியாறு. இப்ப முல்லை பெரியாறு அணையை இப்போ புதிய அணை கட்ட போறன்றாங்க கேரள அரசு. அதனுடைய திடம் குறைந்து விட்டது, அதனுடைய வலு குறைந்து விட்டதுன்றாங்க. உண்மையிலே இந்த முல்லை பெரியாறினுடைய வரலாறு அது எப்படி சிக்கலா மாறிச்சு, முதல்ல அந்த அணை எப்போது கட்டப்பட்டது, யார் பென்னி குயிக் அப்படின்ற வரலாறு எல்லாம் முழுமையா பேசணும்னு நினைக்கிறேன். இந்த வரலாறு முழுக்க நீங்க A to Z ஆரம்பத்திலிருந்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
முல்லை பெரியாறு எந்த அளவுக்கு தமிழக மக்களுக்கு ரொம்ப முக்கியமானது? அதாவது 17ஆம் நூற்றாண்டில் கடுமையான வறட்சி, பஞ்சம், குடிப்பதற்கு கூட தண்ணி இல்லாமல் நம்முடைய ஒன்றுபட்ட மதுரை மாவட்ட மக்கள் கொத்து கொத்தாக மாண்டு மடிஞ்சிருக்காங்க. இப்போ நம்முடைய பாட்டன் சேதுபதி அரசர்கள் நம்முடைய மக்கள் இப்படி மாண்டு மடிகிறார்கள்னு கண்ணீர் வடித்திருக்கார். அந்த சேதுபதி அரசில் இருந்த அமைச்சர் முத்திருளப்ப பிள்ளைன்னு அவர் தான் என்ன செய்யலான்னு சொல்லி மேற்கு நோக்கி குதிரையில் பயணித்து மலைகள் ஏறி சுற்றி பார்த்துருக்கிறாரு. முல்லையாறு பேரியாறு 2 ஆறு. 17ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டு தொடர்ச்சியாக. ஓகே. முல்லையாறு பேரியார் சிலப்பதிகாரத்தில் இது வருது. இளங்கோடிகள் எழுதாரு, நெடியோன் மார்பில் ஆரம் போன்று பேரியாற்று பெருவெள்ளம் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் இந்த ஆறை பற்றி எழுதுறாரு. நம்ம கண்ணகி கோட்டம்னு சொல்கிறோம்ல, அந்த இடத்துல சேரன் செங்குட்டுவன் நின்று பார்க்கிற பொழுது அந்த பேரியாறு அருவியை பார்க்கிறார். அதெல்லாம் சிலப்பதிகாரத்திலே இருக்குது. அப்போ வரலாற்று சிறப்புமிக்க ஆறுகள். பெரியாறு அருவி தான் பெரியாறு அப்படி வந்துருச்சு. பெரியாரே கிடையாது, பெரியார் தப்ப பிழையாக இவங்க போடுறாங்க. முல்லை பெரியாறு, முல்லை பெரியார், பேர் இயக்கம்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி பெரியார் பெரியாறு பெரியாறு. அதனால தான் அது முல்லையாறு வேறு பெரியாறு வேறு. அதை முல்லை பெரியார் ரெண்டையும் இணைக்கிறது. உலகத்திலே பாருங்க, நான் சொல்கிறேன், அவர் பார்த்து விட்டு அந்த மன்னர்கிட்ட சொல்கிறாரு, அருமையான திட்டமாச்சு, அந்த தண்ணீரை கிழக்கு நோக்கி திருப்பலாமே, வைகையோடு இணைக்கலாமேன்னு பேசுகிறாங்க. ஆனால் செயற்படுத்துவதற்கான பொருளாதார வசதி நம்முடைய சேதுபதி அரசர்களுக்கு இல்லை. அதனால் வருத்தப்பட்டு அது முடியாமல் விட்டாங்க. 18ஆம் நூற்றாண்டில் அதே மாதிரி ஒரு பஞ்சம் வருது. 17 அப்படி ஒரு திட்டம், அப்படி ஒரு முத்து இருளப்ப பிள்ளை தான் அது கண்டுபிடித்தது. 17ஆம் நூற்றாண்டினுடைய 1750 இந்த காலகட்டத்தில். அப்போ அவர் முடியலை, பொருளாதாரம் இல்லை. ரெண்டாவது மலையில் ஆட்களை கொண்டு போகணும், அடர்த்தியான காடு, சிங்கம், புலி, கரடி, யானைகள், இந்த மிருகங்கள்லாம் இருக்குது, விஷ வண்டுகள் இருக்குது. அதனால இவனுக்கு முடியலை. அப்புறம் 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அது மாதிரி பஞ்சம் வருது. அப்போ வெள்ளையர் அரசு வந்து, வெள்ளைக்கார அரசு, வெள்ளைக்காரர்களை பொறுத்தவரை நம்முடைய உழைப்பை சுரண்டுவாங்க, உரிமைகளை சுரண்ட மாட்டாங்க, மனித நேயத்தில் கூடியவர்கள். இப்போ நம்ம மேட்டூர் அணை வெள்ளைக்காரர்கள் கட்டினது உங்களுக்கு தெரியும். அதே போல் அவங்க பார்த்து தான் பென்னி குயிக் என்ற பொறியாளரை நியமித்து இந்த அணையை எப்படியாவது கட்டி முல்லையாறு பெரியாரை இணைத்து அதை வைகையோடு இணைக்கும். உலகத்திலே ஆறுகள் இணைப்பு திட்டம்னு நம்ம பேசுகிறோம் பாருங்கள். நம்ம அண்ணன் குமரியானந்த அடிக்கடி சொல்லுவார், கங்கை இங்கே வர வேண்டும், குமரிக்கரையை தொட வேண்டும் பாரு. அது வருதா தொடுதான்னு தெரியல. அந்த ஆறுகள் இணைப்பு திட்டம் என்பதே உலகத்திலே முதல் திட்டம் முல்லையாறு பெரியாறு வைகையாறு தான். அப்புறம் பென்னி குயிக்கும் நம்ம பெருத்த ஈடுபாடு கொண்டு இது எப்படியாவது இதை சாதிச்சிடணுங்கிற நோக்கத்தில் ஆட்களை திரட்டுக்கிட்டே கொண்டு பண்ணுறாரு. முடியலை, பணமும் கொடுக்கலை. ஆனால் திட்டம் அருமையான திட்டம், லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்வுரிமை, குடிநீர், பாசனம், அதை பார்க்குறாரு. என்ன பண்ணுறாரு, லண்டன் போகிறார். லண்டன் போய் அவங்க அதே போல் தொழிலாளர்களுக்கு தெரியாத நோய்கள் வருது, விஷ வண்டுகள் கடித்து வேலை பார்க்குறவங்களுக்கு. அதனால மருத்துவர்கள் கீழே கூப்பிட்டா மருத்துவர்கள் வரமாட்டேங்கிறாங்க, நோயாளிகளை மேலேருந்து கீழே கொண்டு வர முடியலை. இந்த மாதிரியே நெருக்கடியான காலகட்டத்தில் என்ன பண்ணுறாரு, வேலையில் நிறுத்திட்டு லண்டன் போயிட்டார். போய் தொடங்கினதை விட்டுட்டு லண்டன் போயிடுறாரு. போய் அவருடைய சொத்துக்கள், அவருடைய மனைவி வந்து மருத்துவர், ஆங்கில மருத்துவர். அவங்களோட சொத்துக்கள், மாமனார் குடும்பத்தெல்லாம் பேசி 60 லட்சம் ரூபாய்க்கு, எப்போ 1886 60 லட்சம் ரூபாய்க்கு லண்டனில் உள்ள சொத்துக்களை விற்று கொண்டு வந்து அணையை கட்டி முடிச்சிட்டார். ஜான் பென்னி குயிக். அவர் மனைவி மருத்துவர் கீழே வரமாட்டேங்கிறாங்க தமிழ்நாட்டில் உள்ளவங்க, அவர் மனைவியை மேலே கொண்டு போய் ஒரே மகள் மனைவி அங்கே ஒரு வீடு மாதிரி கட்டி அதில் அங்கேயே தங்கி இருந்து இந்த வேலைகளை செய்கிறாரு. பென்னி குயிக் ஏன் இவ்வளோ ஈடுபாட்டோடு இதை எடுத்து செஞ்சார்? வெள்ளையர்கள் பொதுவாக மனித நேயர்கள். ஒரு திட்டத்தை அரசு கொடுக்கு, அந்த திட்டம் மக்கள் நலன் சார்ந்த திட்டமாக இருக்குது, நீண்ட கால திட்டமாக இருக்குது, அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற வெறித்தனத்தோடு அவங்க ஈடுபடுவாங்க. ஆனால் நம்மளை அடிமைப்படுத்தினவங்க தானே அவங்க. அடிமைப்படுத்த, அதான் சொன்னல, உழைப்பைத்தான் சுரண்டினார்கள், உரிமை சுரண்டலை. நம்ம உழைப்பை சுரண்டனா, இயற்கை வளத்தை சுரண்டனா, இங்கே உற்பத்தியாகிற பொருள்களை கொண்டு போனால், பொருளைத்தான் கொண்டு போனானே தவிர உரிமை அப்படின்னா ஏன் அணைய கட்டுறாரு அவரு இல்லையா? உரிமை சுரண்டலை, உழைப்பை மட்டும் சுரண்டா. அப்போ அணையை கட்டி முடிச்சுடுறாரு. இதற்கிடையில் அவருடைய மகள் என்று சொல்கிறாங்க, வரலாற்றிலும் படிக்கிறோம், 8 வயது பிள்ளை அந்த முற்றத்தில் விளையாண்டு கொண்டிருக்கும்போது
பாறைகளை உடைப்பதற்காக வெடி வச்சு வெடிக்கிறாங்க. அதில் ஒரு கல் பறந்து வந்து அந்த குழந்தை தலையில் விழுந்து குழந்தையும் இறந்துருது. ஓ, அதாவது இந்த முல்லை பெரியாறு டேம் கட்டும்போது அவருடைய ஒரே மகள் பெண் குழந்தையும் இறந்திருக்கு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஈகம் இல்லையா? அதையும் தாண்டி அவர் அணையை கட்டி முடிச்சிட்டாரு. அணையை கட்டி முடித்து விட்டு திருவிதாங்கூர் சமஸ்தான அரசுக்கும் சென்னை மாகாண அரசுக்கும் 999 ஆண்டுகள் உடன்படிக்கை, செல்லத்தக்க உடன்படிக்கை. இதில் யாரும் எந்த மாற்றமும் செய்யக்கூடாது. எல்லாரும் 1895 கட்டப்பட்டதுன்றாங்க. ஆனால் கட்டி முடிக்கப்பட்டது 895 முடிக்கப்பட்டது. 1886 தொடங்கி 95 முடிச்சிட்டார். 86 to 95 முடிச்சிட்டார். 9 வருஷமா 9 ஆண்டுகளை கட்டி முடிச்சிட்டார். ஓகே, முடிச்சு பாசனத்துக்கு தண்ணியை திறந்துட்டார். அதனால தான் 95பாங்க. ஆனால் அந்த உடன்படிக்கை திருவிதாங்கூர் சமஸ்தான உடன்படிக்கை இருக்கு இல்லையா, சென்னை மாகாண அரசுக்கு 999 ஆண்டுகள். நாங்கள்லாம் தமிழ் தேசியவாதிகள் திராவிடத்தால் இழந்தோம், திராவிடத்தால் வீழ்ந்தோம்னு சொல்லுவோம். யாரும் ஏற்க மாட்டாங்க, பகடி பேசுவாங்க. நடந்த கொடுமை என்ன தெரியுமா? இதுதான் பெரிய கொடுமை. 1970 29/5/1970 புதிய உடன்படிக்கை ஒன்று செய்கிறாரு ஐயா கலைஞர் முதலமைச்சராக இருந்து. என்ன உடன்படிக்கை தெரியுமா? சொன்ன பெரிய கொடுமை. 999 ஆண்டு பென்னிக்குயிக்கு ஏற்படுத்திய உடன்படிக்கையில் 8100 ஏக்கர் நிலம் நமக்கு, 8000 ஏக்கர் நீர் பிடிப்பு பகுதி அணையில், 100 ஏக்கர் அலுவலகம் பாதுகாப்பு மற்ற வேலைகளுக்கு மேலே. இந்த 8100 ஏக்கருக்கும் மாதம் 4 ரூபாய் ஒரு ஏக்கருக்கு வாடகை, ஆண்டுக்கு 40,000 ரூபாய் வாடகை சென்னை மாகாண அரசு கொடுத்துடணும். கொடுத்த பிறகு அந்த அணை நீர் முல்லை பெரியார் அணை என்பது தேக்கடி போயிருக்கீங்களே தம்பி, தேக்கடியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவு போன தரைவெளி பாதை இல்லை. இடுக்கி மாவட்டம், இப்போ இடுக்கி மாவட்டம், தேவிகுளம் பீர்மேடு வட்டம். ஓகே, அங்கேருந்து போகணும். அன்னைக்கெல்லாம் ஜமீன்தார் மாகாணமா இருந்ததா? ஆமாம், சென்னை மாகாண அரசு தனி, திருப்பி தாங்க ஒரு சமஸ்தான அரசு, சிற்றரசு. ஸோ அது ஒரு பார்டரா தான் இருந்தது, இல்லை எல்லை தான், தமிழ்நாட்டு எல்லை தான். எல்லை சொல்ல போனால் தேவிகுளம் பீர்மேடு நெய்யாற்றங்கர் நெடுமங்காடு கொச்சின் சித்தூர் பாலக்காடுலாம் தமிழ்நாட்டோடு சேர்க்கணும் தானே திருவிதார் சமஸ்தான தமிழர்கள் போராடினாங்க. சரி, போராடினாங்க. அப்போதான் தம்பி அந்த குறைந்தபட்சம் அந்த தேவிகுளம் பீர்மேடு 2 வட்டம் தாலுகாவை, 2 தாலுகாலையும் இந்த முல்லை பெரியார் இணையுது. இந்த தாலுகாவை மட்டும் தமிழ்நாட்டோடு சேர்த்துருந்தா முல்லை பெரியார் சிக்கலே இல்லை. அதுக்கு வந்து நம்முடைய நந்தானியல் தெற்கல்லை போராட்ட வீரர் நந்தானியல், பேசுமணி, ஒரு 3 பேர் வந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அப்போ பெருந்தலைவர் காமராஜர்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா இந்த 1956 இந்த மொழிவெளி மாநில பிரிவினையில் இந்த தேவிகுளம் பீர்மேடு வட்டமாவது நம்மளோட சேர்க்கணுயா, அது அங்கே போயிட்டுனா அந்த முல்லை பெரியார் நம்ம கையை விட்டு போயிடுயாங்கும் போது அவர் என்ன பண்ணார், இந்தியராக இருந்து மேடாவது என்ன குளமாவது என்ன, அங்கே இருந்தால் என்னென்ன இங்கே இருந்தால் என்னென்ன எல்லாம் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்கேன்னு நீ கிளம்புங்கன்னுட்டார் காமராஜர். ஓகே ஓகே 1956 ஓகே கோபத்தில் இப்படி சொல்லிட்டாரு. போட்டு இந்த மனுவை படித்து கூட பார்க்கல. நந்தானியலும் பேசுமணி என்கிட்ட நெருக்கமான தொடர்பில் இருந்தார். 2000க்கு பிறகு தான் இறந்தார். அந்த 3 பேரும் நந்தானியல் தெற்கல்லை போராட்ட வீரர்கள், வேலாயுதம், பேசுமணி, இந்த 3 பேரும் காமராஜர் எங்க தீநகரில் வீட்டில் போய் பார்க்குறாங்க. அப்போ பின்னால் வைரம் வந்துட்டு ஐயா கோபமா இருக்காருன்னு சமிக்கை காட்டியிருக்காரு. இவங்களும் பயந்துக்கிட்டு தான் போயிருக்காங்க. அப்போ இப்படி ஒரு மனுவை கொடுத்துருக்காங்க. என்னன்னு இல்லையா, இந்த மொழிவெளி மாநிலத்தில் இடுக்கி மாவட்டம் நம்மளோட சேரணும், போனால் போது இந்த தேவிகுளம் பீர்மேடு பகுதியாவது தமிழ்நாட்டோடு சேர்க்கணும், இல்லைன்னா இந்த முல்லை பெரியார் அணை நம்ம கையை விட்டு போயிடும்யான்னு இருக்காங்க. அந்த மனுவை படிக்கவே இல்லாமல் கசைக்கு இப்படி எரிஞ்சிட்டாராம் காமராஜர். எரிஞ்சிட்டு மேடாவதுன்னே குளமாவதுன்னே, அங்கே இருந்தால் என்னென்ன இங்கே இருந்தால் என்னென்ன எல்லாம் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குன்னு நீ கிளம்புனேன்ட்டார். பேசாமல் வந்துட்டாங்க, ஒன்றும் பேச முடியாது. பேசாமல் வந்துட்டு அடுத்த நாள் அண்ணா நகரில் தினமணி அலுவலகத்துக்கு போயிருக்காங்க. அங்கே தினமணி ஆசிரியர் சொக்கலிங்கம், அவர்கிட்ட போய் இந்த மாதிரி சொன்னோம், எங்களை இப்படி விரட்டி விட்டார், நீங்கள் ஏதாவது பத்திரிகையில் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மனு கொடுத்தீங்களா, அந்த காப்பி வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. நாங்கள் கையால் தானே எழுதி கொட்டோம்னா அவர் கசைக்கு எரிஞ்சிட்டார, எங்ககிட்ட எங்கேன்னு இருக்காரு. இந்த பேசுமணி என்ன பண்ணியிருக்கா, அவர் தான் இளையவர் 3 பேரில், நந்தானியல், வேலாயுதம், பேசுமணியில். அவர் என்ன பண்ணியிருக்காரு, நான் வரும்போது மெல்ல கதவு இடுக்கிட்ட கிடந்துச்சு, குனிஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன், என் பைக்குள்ளே வச்சுருக்கேன்னாரு, எடுங்கன்னு இருக்காரு. அவர் கசைக்கு போட்டதை
தினமணி ஆசிரியர் சொக்கலிங்க மேசையில் தான் விரித்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி நீங்கள் போங்கன்ட்டார் அவர். அடுத்த நாள் தினமணியில் தலையெழுதுகிறார், மேடாவது குளமாவது. பதறிட்டாங்க காமராஜர் படிச்சுட்டு. நேற்று எவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டோம், தினமணியில் எழுதிவிட்டாங்களே. தினமணி அந்த இதே அவருடைய முயற்சியில் வந்தது தானே. அந்த மாதிரி அந்த தேவிகுளம் பேருமேடு பகுதியாவது தமிழ்நாட்டோடு சேர்த்துருந்தா அந்த முல்லை பெரியார் அணை சிக்கலே இல்லை. அது போகட்டும். 70 ஏதோ சொன்னீங்க கலைஞர். அதான் 20, அதாவது அந்த 999 ஆண்டுகள் உடன்படிக்கையில் அந்த அணை தண்ணீர் தேக்கடி வழியாகத்தான் சுரங்கமாக அமைத்து கீழே வரும் தமிழ்நாட்டுக்குள்ள. அது வந்து முதல் குடிநீர். ஏன்னா பஞ்சத்தில் மக்கள் மாண்டு மடிந்தார்கள, குடிநீருக்கு பயன்படுத்துது. அடுத்தது பாசனத்துக்கு பயன்படுத்துது, வேற எதற்கும் பயன்படுத்தக்கூடாது. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த மேலிருந்து கீழே வருகிற தண்ணீரில் நீர்மின் நிலையம் ஒன்று அமைக்கணும்னு திட்டமிடுறாங்க 1970 தமிழ்நாடு அரசு. அப்போது உடன்படிக்கையில் குடிநீருக்கும் பாசனத்துக்கும் தான் இருக்குது. அப்போ அதில் திருத்தம் செய்யணும். 999 ஆண்டுகள் வெள்ளைக்காரன் நமக்கு போட்டு கொடுத்த உடன்படிக்கையில் கை வைக்கலாமா? தொலைநோக்கு பார்வை வேண்டாமா? அந்த உடன்படிக்கையின்படி தம்பி 8100 ஏக்கர் நிலம் நமக்கு, வாடகை மட்டும் 40,000 ரூபாய் கொடுத்துடணும் ஆண்டுக்கு தமிழ்நாடு அரசு. அதில் வருகிற தண்ணீர், மேலிருந்து விழுகிற மழை நீர் நமக்கு சொந்தம். மரம் செடி கொடி வளர்ப்பது வெட்டுவது நமக்கு, மீன்பிடி குத்தகை விடுவது நமக்கு, சுற்றுலா படகு விடுவது நமக்கு. எல்லாவற்றையும் தாண்டி தமிழ்நாடு காவல்துறை தான் பாதுகாப்பு. இதை அங்கே கம்யூனிஸ்ட் ஆட்சி, அச்சுத மேனன் முதலமைச்சர், அவர் என்ன பண்ணுறார் தந்திரமா, அப்போவே அவங்க உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. ஏன்னா 63 சொல்லிட்டான். மலையாள மனோரமா பத்திரிகையில் முல்லை பெரியார் அணை சிக்கலை 63 எழுதிட்டாங்க. அச்சுத மேனன் அதை படிச்சிருக்கிறாரு. சிக்கல்னா என்ன, யாருக்கு சொந்தம்ன்றது தான் சிக்கலா? இல்லை, அணை நமக்கு சொந்தம். இல்ல சிக்கல்னு அவங்க என்னத்தை ஹைலைட் பண்ணி எதுக்குன்னா தண்ணி, கேரள தண்ணி ஏன் தமிழ்நாட்டுக்கு போகுது, அந்த எண்ணம். அவங்க இத்தனைக்கும் நாங்களாவது தமிழ் தேசியவாதிகள், மற்றவங்க இந்திய தேசியவாதிகள். அச்சுத மேனன் சர்வதேசியவாதி, கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர். அவருக்கு அந்த எண்ணம் வந்திருக்கு. அவர் பார்த்து கொண்டே இருந்திருக்கு. 63 மலையாள மனோரமா எழுதுனதை பார்த்துட்டாரு. அதுல என்ன பண்ணா, அணை பலகீனமாயிட்டு எழுதிட்டான், எந்த நேரத்திலும் உடையும்னு எழுதிட்டான். 63 அதை இவர் கணக்கில் வச்சிருக்கிறாரு. 7 ஆண்டு தானே, 70 ஆண்டு. கலைஞர் வந்து விண்ணப்பம் போடுறாரு, நான் வந்து புனல் மின் நிலையம் அமைக்கணும், அதனால அந்த புதிய ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கணும். ஏற்கனவே இருக்கிற வெள்ளைக்காரன் திருவிதாங்கூர் சமஸ்தான ஒப்பந்தத்தில் 999 ஆண்டு ஒப்பந்தத்தில் குடிநீருக்கும் பாசனத்துக்கும் தான் இருக்கு. நான் இன்னொரு 3ஆவதாக மின்சார உற்பத்திக்கு பயன்படுத்துறேன்னு கடிதம் எழுதும்போது அவர் என்ன பண்றாரு, இந்த மரம் செடி கொடி வளர்க்கிற உரிமை, மீன் பிடிக்கிற உரிமை, படகு விடுகிற உரிமை, காவல்துறை எல்லா உரிமையும் நீங்க எனக்கு தந்துருங்க, நாங்க பாத்துக்கிறோம். அணை எங்க எல்லைக்குள்ள தானே இருக்கு. அவருடைய கருத்தை பாருங்க, அணை வந்து கேரள எல்லைக்குள்ள இருக்கு, இந்த உரிமைகளை தந்துருங்க, நீங்க 3ஆவதாக மின்சாரத்துக்கு பயன்படுத்திக்காங்கன்னு சொன்ன உடனே 29/5/1970 அன்று புதிய உடன்படிக்கை போட்டு இந்த உரிமைகளை எல்லாம் கலைஞர் இழந்துட்டார். 1970 தேதி சொல்றேன், 29/5/1970 இந்த நமக்கு இருந்த உரிமைகளை எல்லாவற்றையும் இழந்து விட்டு நீர்மின் நிலையம் அமைக்கிறதுக்கு அந்த உரிமையை மட்டும் வாங்கிட்டார். இன்றைக்கு மின்சார உற்பத்தி நம்ம உபரியாக தானே இருக்கிறோம். ஒரு தொலைநோக்கு பார்வை வேண்டாமா? 999 ஆண்டுகள் உடன்படிக்கையில் கை வைக்கலாமா? அப்படியானா என்ன செய்யணும்? அப்போ கூடுதல் பணம் தருகிறேன்னு தானே சொல்லியிருக்கணும். நாங்கள் மின்சார உற்பத்திக்கு உங்கள் தண்ணியை பயன்படுத்திக்கிறோம், அதுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லுங்கள், அதுக்கு ஒரு உடன்படிக்கை போட்டுக்கிடுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டுக்கு 40,000 ரூபாய் வாடகை கொடுத்தோம் இல்லையா, 8100 ஏக்கருக்கு, அதை 4 லட்சமாக உயர்த்தி 1970ஆம் ஆண்டு போடக்கூடிய உடன்படிக்கையை 1954 மொழிவெளி மாநில பிரிவினைக்கு முன்பு உள்ள காலகட்டத்திலிருந்து செல்லத்தக்கூடிய உடன்படிக்கை போட்டு பணத்தையும் கொடுக்குறாரு. எவ்வளோ, எத்தனை லட்சம்? 4 லட்சம். 40,000 கொடுத்தது 4 லட்சம் உயர்த்துறாரு. ஏன் இதெல்லாம் புனல் மின் நிலையம் தொடங்குவதற்காக இதையெல்லாம் ஏன் விட்டு கொடுக்கணும்? அதுதானே. இல்ல இதனால நமக்கு என்ன பலன் அடைஞ்ச? நாம ஒரு பலனும் இல்ல. அதாவது புனல் மின் நிலையத்தால நம்ம ஏதாவது அங்க அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துச்சு. மின்சார ஒரு மின் நிலையம் அமைக்கிறாங்க, மின் உற்பத்தி நடக்கு, தண்ணி மேல இருந்து கீழே விழும்போது அதை பயன்படுத்தி மின்சாரம் மின் உற்பத்தி இன்னைக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. அது பெரிய அளவுக்கு நமக்கு நன்மை கிடையாது. ஆனா இவர் அந்த வேலையை செய்யறாரு கலைஞர். அதனாலதான் நாங்க அண்ணா மீதே குற்றம் சாட்டுகிறோம். நீங்க வந்து நெற்களஞ்சியத்திலிருந்து நீங்க வந்து ஒரு வேளாண்மை சார்ந்த ஒருவனை தானே பொதுப்பணித்துறை அமைச்சராக போட்டிருக்கணும்.
அண்ணா காலத்தில் இவர் பொதுப்பணித்துறை அமைச்சர் போட்டார். இவர் கலைத்துறை. இப்போ கலை இலக்கியத்துறைன்னு போட வேண்டியது தானே இவருக்கு அமைச்சர் பதவி இல்லையா? ஒரு வேளாண் குடியில் பிறந்த ஆயிரக்கணக்கான ஏக்கரை வைத்து விவசாயம் செய்யக்கூடிய ஒருவரை போட்டிருந்தா அவர் காவிரி சிக்கலை பார்ப்பார், முல்லைப்பு செய்கிற எல்லாத்தையும் பார்ப்பார். இவருக்கு அந்த துறை இல்லைங்கிறதுனால இவர் என்ன பண்ணார், அந்த உரிமைகள்லாம் விட்டு கொடுத்துட்டார். அதில் வந்தது தான் நமக்கு கேடு. அடுத்து 77 ஆண்டு கழித்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துட்டு மறுபடியும் சிக்கலை கலப்புறாங்க. உடனே இவர் இந்திய நீர்வள குழுவுக்கு முறையிடுறார் எம்ஜிஆர். இந்த மாதிரி கேரள அரசு சிக்கலை கிளப்பி கொண்டிருக்கு, நீங்கள் அதை ஆய்வு செய்து அணை வலிமையாக இருக்கான்னு ஒரு குழுவை போட்டு நீங்கள் முடிவு சொல்லுங்கிறார். அப்போ எஸ் மிரார் இந்திய அரசனுடைய நீர்வளத்துறையினுடைய மிகப்பெரிய அதிகாரி ஒரு தலைமையில் மிரார்ங்கிற ஒரு தலைமையில் குழுவை போடுறாங்க. அவங்க வந்து முறைப்படி அறிவியல் ஆய்வின்படி அணையை ஆய்வு செய்து விட்டு அணை வலிமையாக இருக்குது, எந்த சிக்கலும் இல்லை, இது வந்து அணை உடைஞ்சிரும்னு சொல்லலாம் புரளி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கையை போட்டார். அதுக்கப்புறம் அந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்டாங்க. மறுபடியும் சிக்கலை கலப்புறாங்க. மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் நீர்வளத்துறை மறுபடியும் ஒரு குழு, ரெண்டாவது குழு போடுது. அதான் கேடி தாமஸ், அவர் கேரளாக்கார். கேடி தாமஸ் நீதிபதி கேரளாக்காரர், அவர் தலைமையில் குழு போடுறாங்க. கேடி தாமஸும் அணை வலிமையாக இருக்குங்கிறார். அவரும் ஆய்வு செய்து விட்டு மலையாளியா இருந்தா கூட அவரும் நேர்மையை ஆய்வு செய்து விட்டு அணை வலிமையா இருக்கு, அணைக்கு சிக்கல் இல்லைங்கிறார். மறுபடி சிக்கலை கேரளா அரசு, அது காங்கிரஸ் அரசா இருந்தாலும் கம்யூனிஸ்ட் அரசா இருந்தாலும் சிக்கலை கிளப்பிக்கிட்டே இருந்ததுனால, அப்படியானால் ஏன் அச்சத்தின் கீழே ஏன் வாழணும் அப்படின்னா அணையை கொஞ்சம் வலிமைப்படுத்துவோம், அதற்கான ஒரு திட்டத்தை போடுங்கன்னு சொல்லி எம்ஜிஆர் காலத்தில் 29 கோடி ரூபாய் 60 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட அணையை 29 கோடி ரூபாய் செலவு செய்து புதிய அணையாகவே கட்டி முடிச்சுட்டாங்க. இப்போ என் தம்பி நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் கூட நாங்கள் உள்ள ஒரு அணை கட்டிக்கிறோங்க. எதுக்கு அணை கட்டணும்? கட்டப்பட்டது புதிய அணை. நான் ஆவணமெல்லாம் வச்சிருக்கிறேன். நம்ம ஐயா இப்போ ஜான் பென்னிக்விக் கட்டினது வந்து முல்லை பெரியாறு அந்த பெரிய அணை. ஆமா, அதுக்குள்ளாரே ஒரு பேபி அணை இருக்கா? இல்ல அதாவது தம்பி ஒரு சாண்ட் டேம் இல்ல, அதாவது அது பல பேருக்கு தெரியாது. போனோம் இப்ப நம்ம அண்ணன் பொது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனுக்கு தெரியும், ஏன்னா அவர் அடிக்கடி போயிருக்காரு. அதே போல நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்துக்கும் தெரியும். மற்றபடி பொதுமக்களுக்கு தெரியாது. நீங்க உள்ள போயிருக்கீங்க? நான் போனதே பெரிய வரலாறு. நான் 2022 அங்க போனேன், உள்ள போனேன். எப்படி அது சொல்றேன். அந்த அணை தம்பி, அந்த பேபி அணைன்னு சொல்கிறோம், சிற்றணை, அணையை ஒட்டி அணை கட்டுமானம் கட்டி கொண்டிருக்கும் போது வருகிற தண்ணீரை திசை திருப்பி விடுவதற்காக மலைப்பகுதியை கொஞ்சம் குடைந்து, இப்போ கிளமேலுக்கு அணை இருக்கு, ஒரு 500 அடி நீளத்துக்கு இருக்கு. அந்த தண்ணீரை திசை திருப்பி விடுவதற்காக மலையை குடைந்து விட்டுருக்காரு பென்னிக்விக். தண்ணி ஒரு ஓரமாக போயிருக்கு. அணையை கட்டி முடிச்ச உடனே இதையும் கட்டி முடிச்சிட்டார். அணைக்கு கீழ்ப்பக்கம் 8-10 மதகுகள், வினாடிக்கு 80,000 கனஅடி தண்ணி உபரி தண்ணீர் வந்தால் அணை 152 அடிக்கு தண்ணியை தேக்கிட்டு அதற்கு மேலே தண்ணி வந்தால் அணையினுடைய மொத்த உயரம் 155 அடி, 152 அடி வரைக்கும் தண்ணியை தேக்கலாம். 108 அடிக்கு மேலே உள்ள தண்ணி தான் தமிழ்நாட்டுக்கு வரும். ஓகே, தண்ணியை அணையிலிருந்து தண்ணியை பின்னோக்கி திருப்பி பின்பகுதி வழியாக தான் தண்ணி வரும். அணையை திறக்க முடியாது நமக்கு. இந்த வெள்ளம் உபரி நீர் போகிற தண்ணியை திறந்தால் அது நேராக இடுக்கி அணைக்கு போயிடும். அதில் 10 மதகுகள் வச்சு வினாடிக்கு 80,000 கனஅடி தண்ணீர் உபரி தண்ணீர் வெளியே இருக்கிற மாதிரியெல்லாம் வச்சுருக்கிறாங்க. அது அந்த பக்கம் இருக்குது. இந்த சிற்றணை என்பது இந்த தண்ணீரை திசை திருப்பி விடுறதுக்காக மலையை குடைஞ்சி விட்டுருக்காரு. இந்த அணைகளை கட்டி முடித்த உடனே இதையும் கட்டிட்டார். அது நான் உங்களுக்கு படம் அனுப்பியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். சின்ன ஒரு 50-60 அடி தான் அந்த அணை. அப்போது எம்ஜிஆர் காலத்தில் வந்த உடனே கேடி தாமஸ் என்ற ஒரு திட்டம் கொடுக்குறாரு. அப்படின்னா சரி, அவங்க அச்சத்தின் கீழே வாழ வேண்டியதில்லை, நீங்கள் கொஞ்சம் உங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அணையை கொஞ்சம் வலிமைப்படுத்துங்கன்னு ஒன்று கிட்டத்தட்ட ஒரு புதிய அணை போலவே கட்டப்பட்டது. உங்களுக்கு புரியுதா? 100 ஆண்டு தானே, 100 ஆண்டுக்கு முன்பு 60 லட்சம், 100 ஆண்டுக்கு பின்பு 29 கோடி. அப்போ எத்தனை மடங்கு நம்ம தொகை அதிகமாக? எம்ஜிஆர் ஆட்சி காலத்துலையா? எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கட்டி முடிச்சாச்சு. இந்த சிற்றணையில் வேலை செய்யும்போது சிக்கல் பண்ணிட்டாங்க கேரளாக்காரங்க. வேலையை செய்ய விடலை, பொருளுக்கு கொண்டு போக விடலை, பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உள்ள விடலை, படகு உள்ள விடலை. சிக்கல் எனது சிற்றணையை வலிமைப்படுத்திட்டா. அப்போ எம்ஜிஆர் அந்த அணையை வலிமைப்படுத்துகிற காலகட்டத்தில் முதல்ல 152 அடி, அப்புறம் தாமஸ்குள்ள வந்து 145 அடியாக குறைச்சிக்காங்கன்றிருக்காங்க. அப்புறம் வந்து அணை வேலை செய்யும்போது 136 அடியாக குறைச்சாச்சு. அப்போ இந்த அணை முழுமையான வேலை முடிந்ததென்றால் 152 அடிக்கு நம்ம தண்ணீரை உயர்த்தி கொள்ளலாம். நமக்கு கிட்டத்தட்ட தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் வரைக்கும்
3.5 லட்சம் ஏக்கர் ஈறுபோக நஞ்சை நிலம். இப்போ இந்த தண்ணீரை 136 அடியாக குறைத்ததுனால மதுரைக்கு கிழக்க தண்ணி போகாது. வெள்ளம் வந்தால் தான் போகும். ராமநாதபுரம் மாவட்டம் விளையாது, சிவகங்கை விளையாது, தேனி மாவட்டத்துலேயும் தண்ணி முடிஞ்சு போகும். இப்பவும் அப்படி தான் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏக்கர் நமக்கு வந்து பாசன உரிமை நம்ம இழந்திருக்கிறோம். 29 கோடி செலவு பண்ணி அணையை புதுப்பிச்சாச்சு இல்லை, அந்த சிற்றணையை புதுப்பிக்கணும். சிற்றணையை இப்போ புதுப்பிக்க கூட 2-3 கோடி ரூபாய் தான் ஆகும். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே மரங்கள் இருக்குது, வெட்டக்கூடாது அப்போ மலையை வெட்டி கொண்டு போகிறாங்களே எப்படி? கிளிஞ்சன் துறைமுகத்துக்கு, அதானி துறைமுகத்துக்கு என் மலையை பூரா கன்னியாகுமரியில் வெட்டி இன்றைக்கும் போய் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் போயிட்டுருக்கு. என் பிள்ளைகள், நாம் தமிழர் பிள்ளைகள் பெரிய புரட்சிகர போராட்டம் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி கொண்டு போகிறான்ல, இந்த மரங்களை வெட்டக்கூடாதுன்னு இன்னைய வரைக்கும் தடை. இது கடையில் இந்த மிரார் குழு, கேடி தாமஸ் குழு, மிட்டல் குழு, அப்புறம் மிட்டல் தலைமையில் இல்லை நீர்வள குழு, எல்லாம் ஒன்றிய அரசு குழு, அவரும் அணை வலிமையாக இருக்குன்னு சொல்லிட்டார். அப்புறம் வழக்கு போட்டால் 2006 நமக்கு வந்து தெளிவான தீர்ப்பு சொல்லிட்டாங்க. இந்த அணை வலிமைப்படுத்தப்பட்டது, இந்த அணையினால் எந்த சிக்கலும் இல்லை, சிற்றணையை வலிமைப்படுத்தி விட்டு நீங்கள் 152 அடிக்கு தண்ணியை தேக்கிக் கொள்ளலாம், அது வரைக்கும் 142 அடி தேக்குங்கன்னு தீர்ப்பு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அணைகள் பாதுகாப்பு சட்டம்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அந்த சட்டத்தையும் தூக்கி குப்பையில் போட்டு உச்சநீதிமன்றம் கிட்டத்தட்ட 5 முறை உச்சநீதிமன்றம் இந்த அணை தொடர்பாக நியாயமான தீர்ப்பு வழங்கியிருக்கு. கேடி தாமஸ் அறிக்கை தான் அதுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய. இப்போ இது வரைக்கும் ஏன் அந்த அணையை வலிமைப்படுத்த விடமா இருக்கிறாங்க? 142 தண்ணியை 2-3 முறை தேக்கினாங்க. சரி, நான் தான் அதான் இப்போ 2006 தீர்ப்பு வந்த உடனே பெரிய கொந்தளிப்பாச்சு. நான் என்ன பண்ணேன், அணை இருக்கிறது கேரள பகுதி, எல்லா உரிமையும் நமக்கு இருந்தால் ஐயா கலைஞர் இழந்துட்டார். இதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்மநாபபுரம், அங்கே ஒரு அரண்மனை இருக்குது, கோடிக்கணக்கில் சுற்றுலா வருமானம். இந்த அணையில் நமக்கு உரிமை, உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் இந்த அணையில் நமக்கு உரிமை இல்லைன்ன உடனே நான் என்ன பண்ணேன், பத்மநாபபுரம் அரண்மனை கைப்பற்றும் போராட்டம்னு அறிவித்தேன். ஐயா கலைஞர் முதலமைச்சர். சரி, பத்மநாபபுரம் அரண்மனை கைப்பற்றும் போராட்டம்னு பதறி தொலைச்சிட்டாங்க. மலையாள மனோரமா அங்கே எழுதிட்டான், பிரபாகரன் 4 அரண்மனை கைப்பற்ற வரான், தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் வேணரசு படித்து உள்ளே போடுன்னு போராட்டத்துக்கு முன்பே எழுதிட்டான். அங்கேருந்து ஓலங்க வந்து கலைஞர் பார்த்து என் வீட்டுக்கே தனியாக காவல்துறை அனுப்புனார். பத்மநாபபுரம் அரண்மனையை கைப்பற்றும் போராட்டம்னு இந்த பையன் அறிவிச்சிருக்காரு, அதில் ஒரு திருத்தம் பண்ணுங்க, என்ன செய்யணும்னா பத்மநாபபுரம் அரண்மனை கைப்பற்றி தமிழ்நாடு அரசு ஒப்படைக்கும் போராட்டம் அப்படின்னு மாற்ற சொல்லுங்கள், அந்த துண்டறிக்கையில் சோரட்டில்னாரு. எனக்கு என்ன அரண்மனையில் நான் என்ன குடியாக இருக்க போகிறேன், ஒரு எதிர்ப்பை காட்டுவதுக்கு தானே உடனே மாற்றுக்கிறேன்னு மாற்றினேன். ஆகையினால அந்த போராட்டத்துக்கு நான் போகும்போது 5 வண்டியில் போனேன், திருநெல்வேலியிலேருந்து புறப்பட்டு. சரியாக காவல் கிணறு திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட எல்லையில் ஒரு டிஎஸ்பி ரேங்கில் 4-5 வண்டியில் எங்களை மறித்து, முதலமைச்சர் பாதுகாப்பு போனால் எப்படி போகும் அது மாதிரி எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே களியக்காவலையில் வண்டியை மறிச்சிட்டாங்க கேரளா. ஆமாம், இந்த அரண்மனை வந்து தக்கலையிலேருந்து நாங்கள் பக்கத்தில், தக்கலையிலேருந்து 5 நிமிடத்தில் அரண்மனைக்கு போயிடலாம். இல்லை, கலைஞர் அதை கைப்பற்றி தமிழக அரசுக்கு ஒப்படைக்கிறதுனா அவருக்கு என்ன பாடுது? என்னன்னா யாரும் சொல்லாதது இந்த வேணர் சின்ன பையன் சொல்லிட்டான், இதை வச்சு ஒரு மிரட்டி பார்ப்போமே கேரளா. அப்படி கலைஞர் கொஞ்சம் அப்படி செஞ்சுப்பாரு. அப்படி பார்க்கும்போது கலைஞர் அந்த உரிமைகள் எல்லாம் நம்ம பறி கொடுத்துட்டோமே அப்படின்ற ஒரு ஏக்கத்தை அதில் இருக்கும். அதே கலைஞரை பொறுத்தவரையும் அமைக்கணும். கலைஞரை பொறுத்தவரையில் தவறு செய்தால் தவறுன்னு அவர் மனசுக்குள்ளே நினச்சக்கூடாது, தவறு தான் வெளியே கட்ட மாட்டார், ஆனால் தவறு தான், அதை சரி பண்ணுறதுக்கு யாராவது முயற்சி பண்ணால் அவங்களுக்கு ஆதரவாக இருப்பார். அந்த அடிப்படையில் தான் காவல்துறை அதிகாரிகள் வந்து பேசுனாங்க. அப்போ நான் ஒரு 100-120 பேர் தான் போகிறோம், ஒரு 5-6 வாகனத்தில். அங்கே களியக்காவலையிலே வண்டிகளை மறித்து எங்களை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு போகணும் இருக்குது. அதை விட சிறப்பு அம்சம், தக்கலை காவல் நிலையத்தில் மறிச்சிட்டாங்க. மறித்து நீங்கள் சாலை மறியல் எவ்வளவு நேரம் வேண்டும், காவல்துறை சொல்லுது என்கிட்ட, ஊடகங்கள் எல்லா ஊடகமும் வந்துருக்கு, நூற்றுக்கணக்கான ஊடகங்கள், படங்கள்லாம் வச்சுருக்கேன், நீங்கள் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் சாலை மறியல் செய்யுங்க, ஆனால் இந்த பள்ளத்தில் இப்படி இறங்கணும், 5 நிமிடம் இறங்கணும், அங்கே மட்டும் நீங்கள் இறங்கக்கூடாது, அப்புறம் இறங்குனீங்கன்னா நாங்கள் கைது பண்ணுறோம் அப்படின்னாங்க. நாங்கள் இறங்கவும் நீங்கள் கைது பண்ணணும். 1 மணி நேரம் சாலை மறியல், ஒரு வண்டி வரல திருவனந்தபுரத்துலேருந்து நாகர்கோவிலுக்கு. காவல்துறை பாதுகாப்பாக கொடுத்தாங்க. அப்புறம் கைது பண்ணி அடைச்சாங்க. பத்மநாபபுரம் நகர்மன்ற தலைவர், அவர் பேர் ரேவன் கில், அறிவாலயத்திலேருந்து கலைஞர் அவர்கிட்ட நேரடியாக பேசுகிறார், தொலைபேசியில் பேசி பொன்னாடை எடுத்துகிட்டு போய் வேணரசுக்கு போட்டு அங்கே எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு நல்ல உணவு கொடுன்னு போட்டு அவர் 4 வண்டியில் வர்றார். திமுககாரரு நகர்மன்ற தலைவர் வந்து பொன்னாடை போட்டு உணவு தேநீர் எல்லாம் வாங்கி கொடுத்தார். அந்த மாதிரி கலைஞர் செஞ்சார். அப்போ ஒரு பெரிய எழுச்சியாக இருந்துச்சு. வைகோ போராடினார், நெடுமாரையா போராடினார், இந்த மாதிரி போராட்டங்கள் நடந்தது. அதுக்கப்புறம் 2011 இதே மாதிரி ஒரு போராட்டம். அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கேன். 2018 ஜனவரி மாதம் 9ஆம் தேதி
தலைவர் கோகாமணி தலைமையில் மிகப்பெரிய பேரணி போய் ஒரு இடத்துல மறியல் போராட்டம் நடத்துங்கன்னு பாட்டாளி மக்களுக்கு ஐயா சொல்லிட்டாங்க. கோகாமணி தலைவர் அங்கே போயிட்டார். 7ஆம் தேதி என்ன நினச்சா சொல்லி என்னை கூப்பிட்டேன். நான் தோட்டத்தில் இருக்கேன். வேணரசு நீங்கள் நேர தேனிக்கு போங்கன்னாரு. என்னையாண்ணே மணி தலைமையில் போராட்டம் நடத்த சொல்லியிருக்கேன், நீங்கள் ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க, முல்லைப்பெரியாரை பற்றி உங்களுக்கு முழு விவரம் தெரியும், அந்த போராட்டத்தில் போய் பேசுங்க அப்படின்னு அவர் இதெல்லாம் தயாராக வச்சுருந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு செலவுக்கு காசு கொடுத்தாரு. நான் புறப்பட்டு போயிட்டேன். நான் புறப்பட்டு 4 மணிக்கு தேனி பேருந்து நிலையத்தில் போய் இறங்குறேன். 144 தடை உத்தரவுன்னு பிறப்பிச்சிட்டாங்க. யாருடைய ஆட்சியில்? ஐயா கலைஞர் முடியக்கூடிய காலகட்டத்தில். அப்புறம் நான் தலைவர் கோகாமணி இருக்கிற இடத்துக்கு போய் ஐயா என்னை வர சொன்னாங்கன்னா, இங்கே தான் 144 தடை உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்களா, எப்படி நம்ம போராட முடியும் அப்படின்னு போராட்டத்தை கைவிட்டுட்டோன்னாரு. இல்லை போராட்டத்தை கைவிடக்கூடாது. அது எப்படி நீங்கள் போராட்டத்தை கைவிடுவீங்க, ஐயா அறிவித்த போராட்டம் அப்படின்னு சொல்லி ஐயாவுக்கு தொலைபேசி போடுங்கண்ணே. அவர் தயங்கிக்கிட்டே இருந்தார். நான் போட்டுட்டேன். உடனே தலைவர் மணிகிட்ட கொடுங்க அப்படின்னாரு. தலைவர் மணிகிட்ட கொடுத்தாரு. எல்லாருமே உயிரோடு தான் இருக்கோம். மணி இருக்கார், கூட இருந்த வடிவேல் ரவணன் பொதுச் செயலாளர் இருக்கார். மணி ஐயா பேசுகிறாங்க, தடையை மீறி ஊர்வலம் போங்க மணி, மக்கள் உங்கள் பின்னால் வருவாங்க, எவ்வளோ பெரிய சிக்கல் அது, என்ன 144 தடை மீறி ஊர்வலம் நடத்துங்க, பேர் நடத்துங்க, கைதாங்க ஒரு 500 பேர்னு உத்தரவு போட்டார். ஐயா சொன்னால் மீற முடியுமா? தடை மீறி 500-600 பேர் ஊர்வலம். 144 தடை உத்தரவை முதலில் தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல் கட்சி மீறியது பாட்டாளி மக்கள் கட்சி தான். 2011 தடை மீறி நாங்கள் நடத்தல. அடுத்த நாள் லட்சக்கணக்கில் உங்களுக்கு தெரியும் அணையை நோக்கி லட்சக்கணக்கில் மக்கள் அணி திரண்டு. ஆமாம் இந்த ராஜேஷ் தாஸ் இருக்கார் பாருங்க, அவர் தான் அங்கே அடித்தவர் எங்களை, மக்கள் எல்லாம் அடிச்சு இது பண்ணி அப்புறம் கடுமையான. நீங்கள் அந்த 1,00,000 பேருக்கு மேலே போன பயணத்தில் முன்னாடி போனீங்களா? இல்லை நாங்கள் தொடங்கி வச்சுட்டோம். அப்புறம் மக்கள் போராட்டத்தில் பங்கெடுத்தோம்ல. சரி, அது எங்க தொடங்கி வச்சது பாட்டாளி மக்கள் கட்சி தானே. அந்த புரட்சி மக்கள் எழுச்சியை தொடங்கி வச்சது பாட்டாளி மக்கள் கட்சி. அதுக்கு சிறிதளவு நான் ஒரு துரும்பா இருந்திருக்கிறேன். ஏன்னா ஐயா கிட்ட தகவல் போகலன்னா தலைவர் மணி போராட்டம் கைவிடப்பட்டதுன்னு அறிவிச்சுட்டார். போராட்டம் இல்லைன்னு 144 தடை உத்தரவு மீற முடியாதுன்னு ஐயா தான் துணிச்சலாக அதை செய்ய சொன்னாங்க. அந்த வகையில் ஐயா வந்து எதை எப்போ எப்படி செய்யணுமோ அதெல்லாம் வந்து சரியாக செய்வார். அதனால தான் ஐயா நம்ம வந்து ஐயா தீராத பிரச்சனை இன்னைக்கு வந்து இப்போ அதுதான். இப்போ தம்பி இப்போ சொல்றாங்க, இடிச்சிட்டு 300 அடிக்கு கீழே கட்டணுன்றாங்க. முல்லைப்பெரியாறு அணைக்கு கீழே இப்போ நம்ம உச்சநீதிமன்ற தீர்ப்பு 2006 வழங்கப்பட்ட தீர்ப்பு 4 முறை தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. 2014 ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. 2014 வழங்க தீர்ப்பை நான் வச்சிருக்கிறேன். அதில் என்ன சொல்றாங்க, பேபி அணை சிற்றணையை வலிமைப்படுத்தி விட்டு, வலிமைப்படுத்துகிற போது கேரள அரசு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். தமிழ்நாடு பொதுப்பணித்துறைக்கு வலிமைப்படுத்தி விட்டு 152 அடிக்கு தண்ணியை தேக்கணும். அது மட்டும் இல்லை, இப்போ 108 அடிக்கு மேலே உள்ள தண்ணி தான் நமக்கு வரும் இடிக்க வழியாக. நீங்கள் முடிந்தால் அந்த 108 அடிக்கு மேலே இருக்கிற தண்ணீரை தமிழ்நாட்டுக்கு திருப்புவது போல 50 அடியில் இன்னொரு 2வது சுரங்கம் அமைக்க முடியுமான்னு ஆய்வு செய்யுங்க. அப்படி ஆய்வு செய்தால் தமிழ்நாடு அரசுக்கு கேரளா ஒத்துழைப்பு கொடுக்கணும். 50 அடியில் புதிய சுரங்கம் ஒன்று உருவாக்கி மேலே இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துக்கிட்டோம் என்று அருமையான தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு துரும்பை தூக்கிட்டு போகிறது கூட கேரள அரசு அனுமதி மறுக்கு. இதுக்கிடையில் இன்றைக்கு பினராயி விஜயனும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரும் அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறாங்க. 3 முறை பினராயி விஜயன் கூப்பிட்டு இவர் போய் சிறப்பு விருந்தினராக கலந்துட்டு வந்தார். அதே போல் அவர் சென்னைக்கு வந்து நம்முடைய முதலமைச்சரோட கை கொடுக்குறாரு, பொதுவான நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. அப்போ இந்த அணை சிக்கலை ஏன் தீர்க்கலை? இப்போ இடையில நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அணையை இந்த மரங்களை வெட்டுவதற்கு அனுமதி தந்ததற்கு பினராயி விஜயனுக்கு நன்றின்னு ஒரு அறிக்கை விட்டார்ல, இன்னை வரைக்கும் ஏன் விட்டல? இதுக்காகத்தான் நான் 2022 முல்லைப்பெரியார் அணை உரிமைக்காக மதுரையில் ஒரு 100 பேரை திரட்டி, நம்ம அவ்வளோதானே செய்ய முடியும். இல்லை நீங்க அன்னைக்கு உள்ளார போன அதை சொல்ல வர ஒரு 100 பேரை திரட்டிட்டு ஒரு பெரியாட்ட ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும். ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு மனு கொடுப்போமேன்னு சொல்லி பொதுப்பணித்துறை அலுவலகத்துக்கு போனோம். அங்கே அதிகாரிகள் வரவேற்றாங்க, மனுவெல்லாம் வாங்கினாங்க. அப்போ எல்லாரும் இருக்கும்போது நான் ரகசியமாக ஒரு செய்தி சொன்னேன். எனக்கு நீண்ட காலம் எனக்கு அங்கே போகணுன்னு விருப்பம், அதை பார்க்கணுன்னு. அப்போ எனக்கு நான் ஒரு முறை இந்த அணையை போய் பார்த்து விட்டு வரேனே, எனக்கு ஒரு அனுமதி தாங்கன்னு. அவர் வந்து அது அங்கே இல்லை, நாங்களே போக முடியாது, நீங்கள் எப்படி போக முடியும், நாங்களே எங்களுடைய அந்த கோட்டை பொறியாளர் இருக்கார் இல்லையா, அணை பாதுகாப்பு பொறுப்பாளர், அவரே ஒவ்வொரு முறையும் அனுமதி பெற்று விட்டு தான் போகணும். அங்கே நமக்கு 2 படகு உண்டு. தமிழெண்ணெய் படகுன்னு ஒன்று, கண்ணகி படகுன்னு ஒன்று. தமிழெண்ணெய் படகு உடஞ்சி கிடக்கு, இன்னமும் உடஞ்ச கிடக்கு. கண்ணகி படகு தான் மட்டும் இருக்குது. படகு எடுக்கும்போதே அவங்கள்ட்ட அனுமதி பெற்று தான் போகணும், நீங்கள் போக முடியாது, நாங்கள் அனுமதியெல்லாம் தர முடியாது. அப்போ ஊடகவியலாளர் மற்றவங்களும் அது அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் போனால் அனுமதி பெற்று போவாங்க.
அதுவும் நாங்கள் அவங்கள்ட்ட யார் யார் எந்தெந்த ஊடகம் எந்தெந்த பத்திரிக்கைன்னு சொல்லி மொத்தமாக ஒரு வாரத்துக்கு முன்பே எழுதி கொடுத்துட்டு அங்கே அடையாள அட்டையெல்லாம் கொடுத்தப்பறம் தான் விடுவாங்க. அது போக முடியாது அப்படின்னாரு. இல்லையா நீங்கள் எனக்கு ஒரு அனுமதி தாங்கன்னு கொஞ்சம் கேட்டு பார்த்தா அவர் என்னென்ன சொல்லிக்கிட்டே இருக்கேன், மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்கீங்க, போக முடியாதுங்க அப்படின்னாரு. அப்போ தான் நான் சொன்னேன், ஐயா போகணுன்னா நான் போயிட்டு வந்துடுவேன், ஆனால் உங்கள் அனுமதியோடு போனால் சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். அது எப்படி போயிட்டு வருவீங்கன்னு சண்டை கேட்டேன், சத்தம் போட்டேன். தேநீர்லாம் கொடுத்தா நல்ல பேசி தருவேன். போயிட்டு வர முடியாது, எப்படி போயிட்டு வர முடியும் அப்படின்னா. இல்லை நான் போயிட்டு வந்துடுவேன். நான் மெல்ல சொன்னேன், ஐயா நான் போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னு. அது எப்படி போக முடியும் நீங்கள் கேட்காதீங்க, போகணுன்னா நான் போயிட்டு வந்துடுவேன், நீ உங்கள் அனுமதியோடு போனால் சிறப்பாக இருக்கும்னு நினச்சேன், வேறு ஒன்றும் இல்லைன்னு. அது நான் போயிட்டு வந்துடுவேன் ஐயா அப்படின்னு அப்புறம் சொன்னேன். போயிட்டு வந்தாங்க நான் 1 லட்ச ரூபா பணம் தரேன். பந்தயம் ஐயா பேச்சு மாறக்கூடாதுன்னு 10 பேர் எல்லோரும் இருக்கோம், பேச்சு மாற மாட்டேன், நீங்கள் போயிட்டு வந்தால் நான் 1 லட்ச ரூபா தரேன். மலையாளி மாரி போக முடியுமாங்க, எங்கள் அனுமதியெல்லாம் போக முடியுமா, 14 கிலோமீட்டர் தண்ணிக்குள்ளே போகணும், எப்படி போவீங்க படகு இல்லாமல் அப்படின்னாரு. எப்படியாவது நான் போயிட்டு வந்துடுவேன் ஐயா அப்படின்னேன். 1 லட்ச ரூபா தரேன்னாரு. சரி எவ்வளோ நாளில் போகணும் நீங்களே முடிவு பண்ணுங்கண்ணே. 100 நாட்கள் இல்லை போயிட்டு வந்துருங்கனாரு. 27 நாளில் போயிட்டு வந்துட்டேன். எப்படி போனீங்க அதை நீங்கள் கேட்கக்கூடாது. அவர் இங்கே ஐயா நான் போயிட்டு வந்துட்டேன், படம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் போலி படமாக இருக்கும், எங்களுக்கு தெரியாதா, இப்போ தான் எல்லாம் இந்த கிராஃபிக்ஸில் அதை இது செஞ்சிடறாங்களேன்னாரு. நான் காணொலியும் வச்சுருக்கிறேன், படமும் வச்சுருக்கிறேன், எந்த ஆய்வகத்துக்கு லேபுக்கு வேணாலும் அனுப்பி அது போலின்னா நான் 1 லட்ச ரூபா உங்களுக்கு தரேன். உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க. போயிட்டு வந்துட்டேன், நான் 1 லட்ச ரூபா தரேன்னு. சரி கொண்டாங்க பார்ப்போன்னாரு. நீங்கள் 1 லட்ச ரூபா மேசையில் எடுத்து வைக்கணும் அப்படின்னேன். ஆனால் எடுத்து வச்சுட்டார். போனேன், மிரண்டு போயிட்டார். எப்படி பண்ணீங்கன்னாரு. அதை நீங்கள் கேட்கக்கூடாது, உங்கள்கிட்ட சொன்னல. நான் எப்படியும் போவேன். போயிட்டு எப்படி கேட்காதீங்க, போயிட்டு வந்தேனா இல்லையாண்ணே. ஆமாம் நான் தோல்வியை ஒத்துக்கிறேன், 1 லட்ச ரூபா எடுத்துக்காங்கன்னாரு. இல்லையா 1 லட்சத்துக்கு 1 ரூபா கொடுங்க அப்படின்னு. 1 லட்சம் வட்டமாக கொடுக்கூடாதுன்னு 1 ரூபா கொடுத்தாரு. அந்த 1 ரூபா எடுத்து ஸ்டாப்பில் போட்டேன். போட்டுட்டு உங்கள் 1 லட்ச ரூபாய்க்காக நான் அணைக்க போகலை, அணை என்னுடைய உரிமை, முல்லை பெரியார் அணை வெள்ளையர்கள் எனக்கு தந்த கொடை, அருங்கொடை, அது தமிழ்நாட்டின் முழு உரிமை சொத்து, அதை நிரூபிக்கிறதுக்கு நான் போனேன். நன்றி வணக்கையான்ட்டு வந்துட்டேன். அப்புறம் கூப்பிட்டு 6 தழுவி தேநீர் குளிர்பானெலாம் கொடுத்து மகிழ்ச்சி அனுப்பினார். அப்புறம் படங்கள்லாம் போட்டு நான் ஊடகத்தில் எல்லாத்தையும் கொடுத்தேன். அங்கே போய் பார்க்கறதுல தம்பி, அந்த 27 மரம்னு சொல்கிறாங்களே சிற்றணை பக்கத்தில், அது 27 மரமே வெட்ட வேண்டியதில்லை, ஒரு 15 மரம் வெட்டினா போதும். ஆனால் கேரள அரசு என்ன சொல்லுது, பல நூற்றாண்டு காலமாக வளர்ந்த மரங்கள் அந்த வனத்துறை. ஆனால் உண்மையிலே 10 ஆண்டுலேருந்து 15-17 ஆண்டுகள் உள்ள மரம் தான் அது. இந்த மரங்களை வெட்டுவதற்கு ஏன் தடை விதிக்கணும்? அவர்களுக்கு திட்டம் என்னன்னா, இந்த தண்ணீர் போய் தேனி, திண்டுக்கல், மதுரை மாவட்டத்தில் விளையுது, இங்கே ஏன் இந்த தண்ணியை போகணும்? இத்தனைக்கும் அதில் ஒரு 18-20 விழுக்காடு தண்ணி நம்ம கூமாப்பட்டி காடுகள், ராஜபாளையம், விருதுநகர் மாவட்டத்தில் உற்பத்தியாகி அங்கே போகுது. இந்த தண்ணீர் கிட்டத்தட்ட 2500 டிஎம்சி தண்ணி மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகி அரபிக்கடலில் போய் வீணாக கலக்குது. அதான் பம்பா அச்சன்குள் வைப்பாறு இணைப்பு திட்டம் என்று ஒன்றிய அரசனுடைய நீர்வள குழு 3 முறை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு அணையும் மேக்கரையில் ஒரு அணையும் கட்டியிருக்கிறோம், அடவிநைனார் அணைன்னு சொல்லி ஒரு அணையும் நம்ம கட்டியிருக்கோம் தென்காசி பக்கத்தில். இந்த பம்பா அச்சன்குள் வைப்பாறில் 9 டிஎம்சி தண்ணீரை கிழக்கு நோக்கி திருப்பினா போகுது. வெறும் 9 டிஎம்சி தண்ணீர், கிட்டத்தட்ட 40 டிஎம்சி தண்ணி போகுது. அந்த 9 டிஎம்சி தண்ணீரை கொண்டு வந்து வைப்பாரோடு இணைத்து விட்டா, வைப்பார் என்பது இந்த சாத்தூருக்கு பக்கத்தில் போகும், இணைச்சிட்டா 2 லட்சம் ஏக்கர் திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரத்துக்கும் தண்ணி கொடுக்கலாம். அப்போ தண்ணீரை பொதுவாக கொடுக்க வேண்டியதானே. ஆனால் கேரள அரசு மறுத்து கொண்டிருக்கு. அதே போல் நெய்யாறு அணைன்னு ஒரு அணை இருக்குது, கன்னியாகுமரி மாவட்டத்தை தாண்டி, கேரளாவில் இருக்குது. தமிழ்நாட்டோடு அதான் நெய்யாற்றங்கரையை தமிழ்நாட்டோடு சேர்க்கணும்னு போராடினாங்க. அந்த நெய்யாற்றங்கரையை தமிழ்நாட்டோடு சேர்த்தோம்னு நெய்யாறு அணை நமக்கு வந்திருக்கும். நம்ம தலைவர் காமராஜர் அது அங்கே போகட்டும்னு விட்டார். அதில் நெய்யாறு இடதுகரை கால்வாய், அதில் இடதுகரை கால்வாய் 6 காணி 7 தேசம் 8 தேசம் என்று இருக்குது. மஞ்சி விளைன்னு ஒரு இடம் இருக்குது, கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் 1950 60க்குள்ளார கேரள முதலமைச்சர் சங்கர் என்பவரும் நம்முடைய முதலமைச்சர் காமராஜரும் 10 கிலோமீட்டர் நடந்து போய் ஒரு கால்வாய்க்கான மதகை திறந்துருக்காங்க. அங்கேயும் நான் போய் பார்த்தேன், நெய்யாற்று அணையிலே இறங்கி பார்த்தேன். அந்த அந்த மதகை திறந்துருக்காங்க, இடதுகரை கால்வாய். ஒரு 10,000 ஏக்கருக்கு நமக்கு தண்ணி. இன்றைக்கு 10 ஆண்டுகளாக 12 ஆண்டுகளாக தண்ணி கொடுக்க மாட்டேங்குது கேரள அரசு. நம்முடைய சட்டமன்றத்தில் அங்கே உள்ள விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் பேசுனா, நம்ம அண்ணன் மூத்த தலைவர் துரைமுருகன் பேசுகிறாரு, அந்த கால்வாயை தூர்வாரணும்னு கோரிக்கை வைக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர். இவர் பதில் சொல்கிறார், நீர்வளத்துறை அமைச்சர், தண்ணியே வரலை, எதற்கு கால்வாயை தூர்வாரணுங்கிறீங்கிற,
தண்ணி வராது யாருடைய குற்றம்? தண்ணியை பெற்றுத்தர வேண்டியது உங்களுடைய கடமை இல்லவா? அதுக்கு தான் உங்களை நீர்வளத்துறை அமைச்சராக வச்சுருக்கோம். இன்றைக்கி 15 ஆண்டு காலமாக எனக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் 10,000 ஏக்கர் இன்றைக்கி பாசனத்தை இழந்திருக்கிறோம். அந்த கால்வாயை தூந்து போகக்கூடிய நிலையில் இருக்குது. 2 மாநில முதலமைச்சர்கள் 10 கிலோமீட்டர் நடந்து போய் அந்த மதக திறந்த ஒரு வாய்க்கால் அல்லது. அப்போ எவ்வளவு பொறுப்புணர்ச்சி, தொலைநோக்கு பார்வை, மக்கள் நல்ல அக்கறை இருந்தால் 2 மாநில முதலமைச்சரும் அந்த 10 கிலோமீட்டர் நடந்து போய் திறப்பாங்க. அந்த உரிமையை நம்ம இழந்திருக்கிறோம். இப்படி கேரளாவில் நெடுக, அதனால தான் மொழிவழி மாநிலம் பிரியும் போது நம்முடைய தெற்கெல்லை போராட்ட வீரர்கள் தெய்வீகுளம், பீர்மேடு, நெய்யாற்றங்கரை, நெடுமன்காடு, மக்கள் திலகம், மாக்கோரா பிறந்த பாலக்காடு, இந்த பகுதி 6000 சதுர கிலோமீட்டர் செங்கோட்டை நகர் மட்டும் நமக்கு வந்தது. வளமான பகுதி பூரா கேரளாவுக்கு போயிட்டு அங்கே செண்பகவல்லி அணை திட்டம்னு நம்முடைய தென்காசி பகுதியில் வெள்ளைக்காரன் காலத்திலே ஒரு அணையை கட்டி தண்ணி வந்திருக்கு. இல்லைங்க, அன்னைக்கு அவங்க சிக்கல்னு ஆரம்பிச்சது வந்து அந்த முல்லை பெரியாற்று சிக்கல்னு அவங்க மையப்படுத்தி கொண்டு வந்தது என் நிலத்தில் என் கேரளாவில் இருக்கக்கூடிய தண்ணி தமிழனுக்கு ஏன் கொடுக்கணுன்ற எண்ணப்பாடு அன்னைக்கு. இன்னைக்கு இந்த புதிய அணை கட்டணும்னு இவங்க சொல்றது இதனுடைய சிறத்தன்மை குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ற வாதத்தை எப்படி எடுத்து? அதாவது புதிய அணை கட்டணும்னு சொல்ற நோக்கம் என்னன்னா, புதிய அணை கட்டிட்டா கோடிக்கணக்கில் பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். அரிசி, காய்கறி, பருப்பு எல்லாமே இங்கே இருந்தாலும் போகுது, எல்லாம் போகிறத பார்த்துக்கிட்டே இருக்காங்க. புதிய அணை கட்டிட்டா தண்ணீர் எவ்வளோ தண்ணி வேணும், கோடிக்கணக்கில் பணம் தாங்கன்னு தண்ணீரை விலை பேசி விற்பதற்கான மறைமுக திட்டத்தில் தான் இவங்க புதிய அணைன்னு சொல்கிறாங்களே தவிர முல்லை பெரியாறு அணை ஒருபோதும் அது வந்து வலிமை குன்றவில்லை. புதிய அணையாகவே எம்ஜிஆர் காலத்தில் உருவாக்கிட்டோம் நம்ம. அதனால் எந்த காலத்தில் 2 முறை நிலநடுக்கம் வந்திருக்கு தம்பி. ஆய்வாளர் போய் ஆய்வு செஞ்சாங்க. ஒரு 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 மயிர் இலையில் கூட முல்லை பெரியாறில் அந்த பாதிப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில் எங்கள் ஊர் தாம்பரபரணி ஆற்றில் 2க்கும் ஒப்பிட்டு நான் சொல்கிறேன், நம்ம தான் செய்தது. தாம்பரபரணி ஆற்றில் கடைசியான சிறுவைகளிடம் தடுப்பணை 1886 கட்டப்பட்ட அணை தான் முல்லை பெரியார் போல். அது ஆற்றில் தடுப்பணை, ஆற்றை தடுப்பணைன்னு சொல்லி 2 பக்கமும் வடகால் தென்கால்னு பிரித்து விட்ருக்காங்க. அந்த தென்கால் கரையில் தான் நான் இருக்கேன், அதனால தான் வெள்ளத்தில் பாதித்தது. அந்த அணையில் இப்போ 2006ஆம் ஆண்டு அந்த அணை பலகீனப்பட்டு விட்டது. அது அணையும் அதுக்கு மேலே பாலமும் இருக்குது. அணை பலகீனமாட விட்டது. அணையை இடித்து விட்டு 40 கோடி ரூபாய் செலவில் புதிய அணையும் பாலமும் கட்டணும்னு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் திட்டமிட்டு அறிக்கையும் இங்கே அனுப்பிட்டாங்க. இது எனக்கு தெரிய வந்தது 1886 தான் முல்லை பெரியாறு. அதே காலகட்டம் தான் அது இது பெரிய அணை, அது தடுப்பணை. இது பலகீனமாகிட்டு இருக்காங்க. கேரள அரசு உளவுத்துறை மூலம் எவ்வளோ பெரிய வேலை செய்கிறாங்க பாருங்கள். ஏன்னா என் ஆற்றிலேருந்து என் ஊர்லேருந்து 100கணக்கில் மணல் அள்ளி கேரளாவுக்கு போகுது. அங்கே ஒருபடி மண் அள்ள முடியாத ஆற்றில். நெய்யாற்றில் போய் நான் 95 தமிழன் இழந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு சென்னையில் ஒரு விழா நடத்தணும். அதில் நெய்யாறில் போய் மண் எடுக்க சொல்லி ஐயா நெடுமாறன் சொன்னார். மண் எடுக்கும்போதே உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா 2-3 பேர் அப்படி சொன்னாங்க. இல்லையா கொஞ்சம் போல் ஒரு வாளியில் எடுத்துகிட்டு போகிறோம்னு எடுத்துகிட்டு வந்தேன். மண் எடுக்க முடியாது. ஆனால் தாம்பரபுரம்லேருந்து ஆயிரக்கணக்கான வண்டிகளில் மண் போகுது. அந்த மண் எங்கேருந்து வருதுன்னு பார்க்குறான், எப்படி வருதுன்னு பார்க்குறான், உளவுத்துறை விட்டு பார்க்குறான். அப்போ சிறுவைகுண்ட அணைக்கு கிழக்க தான் அந்த மண் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அணைக்கு மேற்பக்கம் இன்றைக்கும் கொங்கராய கோஷ்டி, இந்த ஆதிச்சநல்லூர்னு சொல்கிற பாருங்க, அந்த பகுதியில் இன்றைக்கும் எங்களுடைய போராட்டத்தினால ஒரு உயிர்கொடையை கொடுத்து மெரினா கடற்கரைக்கு நிகரான மணலை நாங்கள் பாதுகாத்து போட்டிருக்கோம் தாம்பரபுரத்தில். இதை பார்க்குறான். இப்போ இந்த அணையை உடைத்து விட்டால் இங்கே இந்த சிறுவன் அணைக்கு மேல் பகுதியில் கிடக்க பாருங்க மண், அடுத்த வெள்ளத்தை அந்த பகுதிக்கு போயிடும். அள்ளிட்டாங்கல்லாங்க, அந்த பள்ளத்துக்கு போயிடும். மறுபடியும் மணலை அள்ளலாங்கிற திட்டமிட்டு அதன் ஊடாக அவன் எவ்வளோ தொலைநோக்கு பார்வையில் இருக்கான். நாம் ஏன் இப்படி இருக்கோம்? சிறுவைகுண்டம் தடுப்பணை இடித்து விட்டு புதிய அணை கட்டினால் சமகாலத்தில் கட்டப்பட்ட அணை ஒரு சிறிய தடுப்பணையே வலுவிழந்து விட்டது என்று இடித்து விட்டு புதிய அணை கட்டி விட்டார்கள். எவ்வளோ பெரிய அணையை நான் எப்படி பாதுகாக்க முடியும்? சுப்ரீம் கோர்ட்டில் கொண்டு போட்டுருவோம். சரி, விளங்குதா? இதை நான் கண்டுபிடிச்சேன், பத்திரிகையில் எழுதினேன், முதலமைச்சர் பார்த்துட்டார். அதில் ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா, ஒரு படத்தை போட்டேன். அந்த சிறுவைகுண்டம் தடுப்பணை மேலே பாலம் கட்டி திறப்பு விழா படம் 1942. அந்த பாலத்தை கட்டியவர் நம்முடைய மதிப்புக்குரிய அண்ணாச்சி வைகோ அவருடைய தாத்தா கோபாலசாமி நாயக்கர். ஒப்பந்ததாரர்ந்து கட்டியிருக்காரு, அவரும் அதில் இருக்கார். அப்போ அந்த படம் எனக்கு கிடச்சிது. அந்த படத்தை வச்சு நான் செய்தி எழுதினேன் ஒரு வார பத்திரிகையில். 2 முறை எழுதினேன். இப்படி கேரளா சதி செய்யணுன்னு முதலமைச்சர் படிச்சுட்டார். உடனே ஆய்வு செய்ய ஒரு குழு போட்டார். நல்ல வேலை அந்த குழுவுக்கு நம்ம ஐயா பழ நெடுமாறன் தம்பி கோமதி நாயகம், பழ கோமதி நாயகம், அவர் நீரியல் துறை பெரிய அதிகாரியை வேலை பார்த்தார். அவர் தலைமையில் குழு வந்தது. அவங்க 40 இடத்துல ஓட்டையை போட்டு பார்த்துட்டு
150 ஆண்டுக்கு இந்த அணையை இடிக்க வேண்டியதில்லைன்னு அறிக்கை போட்டாங்க. அப்போ அந்த அணையை பாதுகாத்ததன் வழியாக முல்லை பெரியார் அணை நம்ம அதை பாதுகாத்திருக்கோமா? இப்ப சிறுவைகுண்ட அணை இடிக்கப்பட்டிருந்தா அந்த ஆவணங்களை எடுத்து இவங்க உச்சநீதிமன்றத்தில் போடுவாங்க. சும்மா தடுப்பணை சமகாலத்தில் கட்டப்பட்டு அதையும் இடிச்சு விட்டாங்க. நாங்க இதை எப்படி பாதுகாக்க முடியும்? இடிக்கிறதுக்கு அனுமதி தாங்கம்பா. இப்ப எவ்வளவு பெரிய வேலை இந்த எளிய தமிழன் செஞ்சிருக்கேன். இது நெடுமறையாக்கு தெரியும், இது கடையில வைகோநாச்சிக்கு தெரியும். வைகோநாச்சி என்கிட்ட நீங்க ஒண்ணு சொன்னீங்க, இந்த முல்லை பெரியார் டேம் கட்டும் போது நிறைய உயிர் ஏகம் நடந்தது. ஆமா, அவங்க பென்னி குயிக்கினுடைய 8 வயது மகள் இறந்து போனது சொன்னீங்க. வேற என்ன மாதிரி தொழிலாளர்கள் நிறைய இறந்திருக்காங்க, நூற்றுக்கணக்கில் இறந்திருக்காங்க. நோய்வாய்ப்பட்டு விஷ வண்டுகள் தாக்கி அந்த அம்மா ஒரே ஒரு மருத்துவர் மருந்தெல்லாம் மேல பென்னி துணைவியார் எவ்வளவு பார்த்திருக்காங்க. நூற்றுக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்திருக்கோம். முல்லை பெரியாறு அணை கட்டும் போது நூற்றுக்கணக்கான உயிர்கள். ஆமா, நிறைய பேர் இறந்த விஷ வண்டுகள் தாக்கி, மிருகங்கள் தாக்கி, பாறைகள் வெடிச்சு பிள்ளையே இறந்திருக்கேன். என்ன தீர்வுங்க ஐயா இதற்கு? இது ஒரே தீர்வையும் ஐயா கலைஞர் சொல்லிட்டு போயிட்டாரு. நான் வச்சிருக்கேன், ஆவணம் வச்சிருக்கேன். சொல்லுங்க. 2012ஆம் ஆண்டு 11 ஆட்சி போயிட்டு 2012 அம்மையார் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அங்க புரட்சி நடக்கு எங்க தேனி மாவட்டத்தில். அந்த நேரத்தில் சொல்றாரு, 1956இல் இடுக்கி மாவட்டத்தை கேரளாவோடு இணைத்தது மிகப்பெரிய வரலாற்று பிழை. சரி போகட்டும், இப்பொழுது உடனடியாக தேவிகுளம் பீர்மேடு இந்த 2 வட்டத்தையும் பிரித்து தமிழ்நாட்டோடு சேர்க்க வேண்டும். ஐயா கலைஞர் அறிக்கை என்கிட்ட இருக்கு. அதுதான் தீர்வு. இல்லையானால் 29/5/1970 ஒரு உடன்படிக்கை போட்டாங்கல்ல, அந்த உடன்படிக்கை செல்லத்தக்கதல்ல. நாங்க புனல் நீர் மின்சாரம் நிலையம்ல நிறுத்திக் கொள்கிறோம். இன்றைக்கு நமக்கு தேவையான உபரி மின்சாரம் இப்ப பெருமையை சொல்றாங்களா, நாங்க மின்சாரம் நிறுத்தி கொண்டால் பழைய அந்த 999 காவல் உரிமை, மீன்பிடிக்கிற உரிமை, படகு விடுகிற உரிமை, மரம் செடி கொடிகளை வெட்டுகிற உரிமை, பாதுகாக்கிற உரிமை, எல்லா உரிமையும் எனக்கு கொடுத்து. இது சாத்தியமா? 1999 பழைய உடன்படிக்கை இருக்குல்ல, இதெல்லாம் டெமாலிஷ் பண்ண முடியுமா? அதாவது நான் சொல்றேன், அந்த ஒப்பந்தங்கள் அந்த 1970 ஒப்பந்தத்தை எல்லாம் ரத்து செய்ய முடியுமா? நீங்க 999 ஆண்டுகள் போட்ட ஒப்பந்தத்தையே நீங்க வில்லங்கம் பண்ணீங்கன்னா இது நேற்று போட்ட ஒப்பந்தம். உங்களுக்கு மின்சாரம் தண்ணியில மின்சாரம் தான் உற்பத்தி பண்ண எடுக்கல. நான் எனக்கு இன்னைக்கு மின்சார உற்பத்தி உபரியா இருக்கு. பெருமை பேசுறல மின்துறை அமைச்சர் என்ன உற்பத்தி பண்ணல நிறுத்திக்கிறேன். ஏற்கனவே பொள்ளாச்சியில் இதே மாதிரி ஒரு மின் நிலையம் வீணா போயிட்டு நான் மின் உற்பத்தியை நிறுத்திக் கொள்கிறேன். உங்கள் தண்ணீர்ல மின் உற்பத்தி செய்யல, பழைய ஒப்பந்தப்படி பாசனத்திற்கும் குடிநீருக்கு மட்டும் பயன்படுத்திக்கிறேன். எப்பதான் நடக்கும் ஐயா இது? இதெல்லாம் எப்ப நடக்கும்? என் தம்பி சீமான் முதலமைச்சரான தான் நடக்கும். இதுதான் தேர்வு. அப்படி அந்த செய்தியை சொல்லிடுறாரு ஐயா. நம்ம அண்ணாச்சி வைகோ அந்த செய்தியை படிச்சுட்டு என்கிட்ட நேரடியாக தொடர்பு கொண்டாங்க. தொடர்பு கொண்டு பின்னால் ஒரு முறை வரும்போது அந்த கல்வெட்டு எங்க இருக்கு வேணரசு எங்க தாத்தா பேருன்னு சொல்லி படமே கொடுத்தாங்க அண்ணாச்சி வைகோக்கு. அவர் வீட்டில் மாட்டி வச்சிருக்காரு. அந்த கல்வெட்டுக்கிட்ட என்னையும் நிறுத்தி அண்ணாச்சி படமும் எடுத்தாங்க. இது கிடையில எங்க ஊர் ஏரல்ங்கிறது இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு சிறிய ஊர், ஆனால் பெரிய வணிக ஸ்தலம். ஒரு பொருள் வாங்க போயிட்டு வர்றதுக்கு பகலில் ஒரு சிறிய உணவகத்தில் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஐயா நல்லக்கண்ணு வந்தார். நல்லக்கண்ணையாக்கு சிறுவைகுண்டம் சொந்த ஊர், எங்கள் ஊர். எங்கள் அப்பா, எங்கள் பெரியப்பா, எங்கள் குடும்பம் எல்லாமே ஐயாவுக்கு தெரியும். நல்லக்கண்ணையா அந்த சிறிய உணவகத்துக்கு ஒரு வண்டியில் இறங்கினார். ஐயா வாங்க என்ன, இங்கே ஒரு தோழருடைய துக்க வீட்டுக்கு வந்தேன், வேணரசு பசிச்சு சாப்பிட வந்தேன்னாரு. அப்பா ஐயாட்ட சொன்னேன், ஐயா உங்களுக்கு இந்த அணை வரலாறுலாம் தெரியும், நான் எளியவன் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஒரு சத்தம் போட்டிங்கன்னா ஐயா கலைஞர் காதில் உடனே கேட்குமே அப்படின்னா என்ன விவரம்னு கேட்டார். சொன்னேன், இந்த மாதிரி படமெல்லாம் எடுத்து நான் போட்டேன்னே. அவர் சொன்னார், ஐயா போட்டா இருக்கா உங்ககிட்ட என்னாரு, அந்த பாலத்தை திறந்து போட்டா இருக்கா? ஆமாண்ணே. அந்த போட்டாவில் நான் இருப்பேனேன்னாரு. எவ்வளோ பெரிய செய்தி பார்த்தீங்களா? எப்படியாண்ணே? எனக்கு 16 வயசு, 1942. வைகோ தாத்தா தான் அன்னைக்கு கட்டினது. பக்கிள்துறை கலெக்டர், அன்னைக்கு பக்கிள்துறை வெள்ளக்காரர் பக்கிள்துறை கலெக்டர் வாராருனாங்க. எனக்கு பள்ளிக்கூடத்தில் உணவு இடைவெளி விட்டாங்க, ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க. நாங்கள் 2-3 பேர் ஓடி போய் கூட்டத்தோடு நீங்கள் அதை உன்னிப்பாக பாருங்கள், நான் இருப்பேன்னாரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா ஐயா இருக்கார், 16 வயசு. இப்போ எவ்வளோ பெரிய வரலாற்று ஆவணங்கள் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். அப்படியே நம்ம எளிய தமிழர்களாக இருந்து முல்லை பெரியாறு அணைக்கும் போய் பார்க்குறோம். சிறுவைகுண்டம் தடுப்பணை இடிக்கப்பட்ட கலைஞர் ஆட்சியில் அதை தடுத்து 40 கோடி ரூபாய் அந்த அறிக்கையை எடுத்து தினமணியில் செய்தியாக்கணும். மறுத்தாங்க அதிகாரிகள். அப்புறம் அறிக்கையை எடுத்து காட்டின பிறகு ஒன்றும் புரியலை. அந்த அணையை இடிக்க விட்டுருந்தா இந்த அணை நேரம் இடிச்சிருப்பாங்க. இப்போ எளிய தமிழனா நான் இருக்கேன், ஏன் இந்த தமிழ் சமூகம் எங்களெல்லாம் ஏற்க மறுக்குதுன்னு வேதனையோடு சொல்ல விரும்புகிறேன். இப்போ தீர்வாதம் நீங்கள் கேட்டிங்கல்ல, ஒன்று உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அந்த சிற்றணையை வலிமைப்படுத்தி விட்டு இந்த 15 மரங்களை வெட்டி ஒரு தரைவெளி பாதை ஒன்று போட்டு வலிமைப்படுத்தி விட்டு 152 அடிக்கு தண்ணீரை தேக்கி ராமநாதபுரம் வரைக்கும் கொடுக்கணும்.
இல்லையானால் 29/5/1970 போட்ட உடன்படிக்கை நீக்கம் செய்கிறோன்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா ஐயா கலைஞர் தீர்வை சொல்லிட்டார். அவருடைய அருந்தவ புதல்வர் தான் மாண்புமிகு முதலமைச்சர். கலைஞருடைய அரசியல் பயிலரங்கத்தில் பயிற்றவர் தான் நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன். தேவிகுளம் பீர்மேடு 2 வட்டத்தையும் பிரித்து தமிழ்நாட்டோடு சேர்க்கணும். இதுதான் தீர்வு, வேற எந்த தீர்வும் இல்லை. இதை நீங்க கவனம் செலுத்தாவிட்டால் முழு உரிமை இழந்ததாகிவிடும். தீராத பழி இந்த அரசுக்கு வந்து சேரும். உடனடியாக கவனம் செலுத்துங்கள் என்று மாண்பு இப்ப தோழமையா இருக்காங்க. பினராயி விஜயன் நம்முடைய முதலமைச்சர் தோழமையா இருக்காங்க. நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுறோம். உடனடியாக இந்த தோழமையை பயன்படுத்தி விட்டு இந்த வேலையை முடித்து தரும்படி தமிழ்நாடு அரசையும் மாண்புகும் முதலமைச்சர் அவர்களையும் இந்த தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் மாவட்ட உழவர் பெருங்குடி மக்களின் சார்பில் இரு கைகளையும் குப்பி வணங்கி வேண்டிக் கொள்கிறேன். மிகப்பெரிய வரலாறுங்க ஐயா இது. முல்லை பெரியாறு வரலாறு, அந்த அணையின் வரலாறை, அதே போல அந்த அணையின் வரலாற்று ஒப்பந்தங்களை எல்லாம் நீங்க எப்படியெல்லாம் மாறுபட்டது, எப்படியெல்லாம் மாற்றப்பட்டதுன்ற வரலாறு சொல்லிங்க. ஒரு தீர்வையும் சொல்லியிருக்கீங்க. இந்த தீர்வை இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் அதை கணிந்து அதை தீர்வுக்கான முடிவை எடுப்பாரான்றத வரலாறு தான் சொல்லும். நீங்க அண்ணன் சீமான் தான் இதை செய்வாருன்னு உங்க பார்வையில சொல்றீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி வேணரசு ஐயா. நன்றி, வணக்கம், வாழ்த்துகள்.